வணக்கம். இன்றைக்கு எனக்கு ஒரு தங்கச்சி பழையில இருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எந்த கிஃப்ட் தராங்கன்றது முக்கியம் இல்லை, அதை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அண்ட் அவங்க எப்படி சுச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் இந்த கிஃப்ட்டை எனக்கு தந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அவங்க என்னை 3 வருஷமாக என்னை டிக்டாக் பார்க்குறாங்களாம். 3 வருஷமாக என்னோட கதைக்கிறதுக்கு தொடர்பு எடுக்கிறதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க தொடர்பு எடுக்க முடியலை. இன்றைக்கு எப்படியோ எதிர்ச்சியாக தொடர்பு எடுத்துட்டா என்னை மீட் பண்ணிக்காங்க பார்த்தவங்க. ஸோ அப்போக்கு இந்த கிஃப்ட்டை தந்திருக்காங்க. அந்த கிஃப்ட்டை அவங்களுக்கு முன்னால் நான் ஃபேமிலிக்கு முன்னே உடைக்க ஆசைப்பட்டேன்னா, இல்லை நீங்கள் வீட்டை போய் தான் உடைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்காண்டி நான் வீட்டை உடைச்சிருக்கேன். எந்த கிஃப்ட் தராங்கன்றது முக்கியம் இல்லைங்க, அந்த கிஃப்ட்டை தாரத்துக்கு ஒரு மனசு வேணும். ஓகேயா? ஓஹோ, ஓகே. எனக்கு தெரியுமா தோடண்டு. ஓகே, எனக்கு ஒரு தோடு. ஓகே, நைக் மார்க்கில் ஒரு தோடு. எப்படி சரியா? நைக் மார்க்கில் ஒரு தோடு. எனக்கு தோட்டை காட்டி போட்டு ஸோ சுவிஸுக்கு போய் இந்த தோடு தான் போட போகிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அதான் சொல்லணேன், நீங்கள் சொன்னீங்க ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னா சின்ன கிஃப்ட்டுன்ட்டு. எந்த கிஃப்ட்டு கொடுக்குறோம்ன்றது முக்கியம் இல்லை. எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்றது, எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்றது. அந்த சுச்சுவேஷனில் இருந்து கொண்டு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு இந்த கிஃப்ட்டை வாங்கி தந்திருக்கீங்க. அதுதானுங்க. ஒருத்தன் சாப்பிடும்போது சாப்பாடு இல்லாத போது தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்கணும். ஓகேயா? அது பணக்காரனா வசதியான பிறகு நாங்கள் கொண்டு போய் எப்படி சாப்பாடு கொடுத்தாலும் அதில் பிரயோசனப்படாது. அதே மாதிரி தான் உங்களோட கிஃப்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதான் சொன்னேன், எனக்கு சின்ன கிஃப்ட் இருந்தாலும் அதை நீங்கள் தர்றதுக்கு உங்களோட கஷ்டத்துலேயும் இந்த கிஃப்ட்டை வாங்கி தந்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அம்மா. ஓகே, பாய் அம்மா, டேக் கேர்.